ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூப்பரான சுவையான முட்டை குருமா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த முட்டை குருமா வந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ். இடியாப்பம், சப்பாத்தி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷு. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது இதுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து இப்போ பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஒரு 2 கரண்டி வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காயும், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு 2த்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள்தூள், கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை போட்டு இது கூட நல்லா வதக்கணும். அப்படி நல்லா வதக்குனா தான் இந்த குருமா சீக்கிரமாக கெட்டு போகாது. மறுநாள் காலையில் வரைக்குமே இந்த குருமா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, 1 ஸ்பூன் உடச்ச கடலையை போட்டு நல்லா அரைச்சி அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த உடனே நல்லா சுண்டி வர நேரத்தில் நம்ம வந்து எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டையை அதில் உடச்சி தனித்தனியாக ஒவ்வொரு இடமா அதை ஊற்றுனீங்கன்னா அது அழகாக முட்டை வந்து நல்லா ஷேப்பாக இருக்கும். இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலால் தூவி இறக்கிடலாம். இது வந்து சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.